சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. எனவே அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியாகிய பிரதான தலைப்பு செய்தியாக மெதி எமதி பிஸ்தோலத் ஆபசு கனி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி, கைத்துப்பாக்கி மீண்டும் பெறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர்களுக்கான பாதுகாப்பு மீள் பெறப்பட்டது. அதே போன்று இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளும் மீள பெறப்பட்டிருக்கிறது. பிரபு ஆரக்ஷக தஹாக் அதேட்டம பொலிசிவலට, அதாவது முக்கியஸ்தர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிடமிருந்து மீள பெறப்பட்ட 1000க்கும் அதிகமான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், அதாவது மெய் பாதுகாவலர்கள் பொலிஸில் இணைத்து கொள்ளப்பட இருக்கின்றார்கள். அதேட்டம பொலிசிவலට என்று வந்திருக்கிறது. அதே போன்று சாமானிய பெல விசிஷ்டையோ என்று சாதாரண தர பரீட்சையில் மிக சிறந்த சித்தி பெற்ற மாணவர்களது புகைப்படங்கள் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையை பார்க்கலாம். அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. வாகன அவபாவிதா கல அணுவகட்ட இறைவ அல்லஸ் கொமிசமட்ட பெமனில்லாக், அதாவது வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்த அல்லது முறைகேடான விதத்தில் பயன்படுத்திய 90க்கும் அதிகமான பேருக்கு எதிராக ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சமார தேசபாலனඥයන් சா ඇතම් CID இயல நிலதாரின் மகே தனய கொள்ள கேவா, சில பாராளுமன்ற சில அரசியல்வாதிகளும் அதே போன்று சில CID குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் எனது சொத்தை கொள்ளையடித்தார்கள். ஔரா லங்கா சமாகமே சபாபதி, ஔரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் இவ்வாறு வருத்தம் தெரிவிக்கிறார். நீதிமன்றத்திற்கு முன் சாட்சியம் அளித்திருக்கிறார். என்னுடைய சொத்தை அரசியல்வாதிகளும் CID சில முக்கிய அதிகாரிகளும் கொள்ளையடித்தார்கள். இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். பது நுகவோ දෙකයි දශම පාක பொலிசா நடு, அதாவது 2023-24 காலப்பகுதிக்கான வரியை நீங்கள் செலுத்தாவிட்டால் 100க்கு 2.5% வட்டியும் அதே போன்று வழக்கும் பதிவு செய்யப்படும். அவசான் தினே அத, இன்றுதான் இறுதி நாள். 2023-24 ஆண்டுக்குரிய வருமான வரியை நீங்கள் செலுத்தாவிட்டால் உங்களுக்கு 2.5% வட்டியும் அதே போன்று வழக்கும் பதிவு செய்யப்படும். பிரபு ஆரக்ஷகයන් 2500ක් சாமானிய போலீஸ் சேவைයට, நான் முதல் குறிப்பிட்ட செய்திதான், மெய் பாதுகாவலர்கள் அனைவரும் போலீஸில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுதான் இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்தது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ප්‍රශ්නගත ශිෂ්‍යත්වය විභාගයේ යළි පවත්වන්නේ නෑ. පිටුව ප්‍රශ්න 3ටම ලකුණු, පිට වූ ප්‍රශ්න 3කටම ලකුණු, அதாவது 3 வினாக்களுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் பரீட்சைகள் நடத்தப்பட மாட்டாதென்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக சாமானிய பெல விபாகேன் A9 அப்பண்ணு 13309, அதாவது சாதாரண தர பரீட்சையில் A9 சித்தி பெற்றிருக்கின்றார்கள் 13309 பேர். 175% உசாஸ் பெலට வரம் லபாய், அதாவது 100க்கு 75% மாணவர்கள் உயர்தர வகுப்புக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். முள் தக்ஷயோ அத்தரின் 9ක්ම සිසුවියෝ. ஆம், முதல் 10 பேரில் 9 பேரும் மாணவிகள் என்ற தலைப்பு வந்திருக்கின்றது. அதே போன்று கழுகங் தொட்ட சிங்கையா அது தேன் சமூகணி, கழுகங் தொட்ட என்று கூறப்படுவது கழுத்தரையோடு பாய்ந்து செல்லும் நதிதான் கழுகங்க.
எனவே அந்த கலுகாங் தொட்ட சிங்யா என்று கூறப்படுவது தான் குமார வெல்கமவின் புனைப்பெயர். எனவே இன்று அவர் விடைபெறுகிறார். இன்று அவரது இறுதிக்கிரியை இடம்பெற இருக்கின்றது. மிக சிரேஷ்ட அரசியல்வாதியாக செயற்பட்டவர். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் காலத்திலே கேபினெட் அமைச்சராகவும், மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலே கேபினெட் அமைச்சராகவும் செயற்பட்டவர். அதற்கு பிறகு சமகி ஜனபல வேகி என்று கூறப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார் குமாரவேல்கம. அதற்கு பிறகு கடந்த காலங்களில் சுயாதீனமாக செயற்பட போவதாக தெரிவித்தார். இப்படியெல்லாம் பரவலாக பேசப்பட்டவர். சரி, இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, ஜனபதி தூண் போர தீவர சானாதார மெத்திவரண கொமிசம அத்திட்டுவாய், ஜனாதிபதி வழங்கிய உரம் மற்றும் மீனவர்களுக்கான மானிய உதவிகள் தேர்தல் ஆணைக்குழுவால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று சொல்லி ஜனாதிபதி வழங்கிய உரம் மற்றும் மீனவர்களுக்கான மானியங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாமான பெரியின் முள் தென கால சங்கமித்த பாலிகா கல்லூரியின் மாணவி ஹிருணி மல்ஷா குமாரதுங்க தான் நாட்டிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை. சாதாரண தர பரீட்சையிலே பெற்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம் ஆனந்த். வணக்கம் நேயர்களே.